அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய் பகவான் 12 லக்ன ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க கடமைப்பட்டவர். இதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு 6, 11ஆம் இடங்களில் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் வரும்பொழுது அதிக அளவு லாபங்கள், நினைத்த காரியங்களில் வெற்றி, அதிக அளவு பணவரவு, தடை தாமதமின்றி பலன்கள். அப்போ ஜனகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு 6, 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பார். அப்போ எந்த லக்ன ராசிக்கும் நம்ம செவ்வாயை நம்ம குறை சொல்ல முடியாது. அடுத்தது அதே செவ்வாய் பகவான் தான் நின்ற வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் வரும் பொழுது நீங்கள் எவ்வளோ முதல் போட்டு செய்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க கடமைப்பட்டவர். அதே ஜனனகால செவ்வாய்க்கு 4, 8ஆம் இடங்களில் கோச்சார செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதிதாக ஏதேனும் தொழிலை தொடங்குவதோ அல்லது புதிதாக ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தள்ளி வைப்பது நல்லது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சுப பலன் கிடைப்பதற்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அடுத்தது இன்னொரு கிரகத்தை பற்றியும் பார்ப்போம். புத பகவான். இந்த புத பகவான் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கோச்சாரத்தில் 1, 3, 9 ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள், புதிய காரியங்கள், யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, புதிதாக ஏதேனும் ஒரு காரியங்கள் செய்தால் கோச்சாரத்தில் புத பகவான் நல்லதை செய்ய மாட்டார். அப்போ இந்த 3 இடங்களை தவிர வேறு எந்த இடத்துல கோச்சாரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜாதகருக்கு யோகங்கள் நிச்சயமாகவே அள்ளி கொடுப்பார். அப்போ இன்றைக்கி நம்ம மங்களக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானையும் புத பகவானை பற்றியும் தெரிஞ்சிட்டோம். நம்ம வீடியோவை யார் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.